சத்யனா அண்ணா ஒரு சிறப்பான மாடு, 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ரெண்டுமே ஜெர்சினா. ரெண்டுமே ஜெர்சி மாடு. சிந்தாமணினா ஹெச்எப் தான் வருங்கல்ல, ஜெர்சி மாடு வரும். அதுக்காக தான் எப்பயுமே ஜெர்சி விடுறதில்ல. 2 மாடு 3 மாடு எடுத்துறது. தலை நிறைய முடி கருப்பா இருந்தாலும் ஒரு முடி மட்டும் வேலை முடி மாட்டேன் தெரியுமா? அந்த மாதிரி 2 மாடு மட்டும் ஜெர்சி மாடு பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, எப்பயுமே ஜெர்சி நாங்கள் விருப்பப்பட்டு எடுப்போம். நல்ல மாடுங்கண்ணா. ரெண்டுமே வந்து ஒன்று 2வது ஈத்து மாடு, ஒன்று தலையீத்து மாடுங்கண்ணா. 2 மாடோட உரிமையாளர் ஒரே ஆளாரண்ணா? ஒரே ஆள் தாங்கண்ணா. 2 பேருமே 2த்தையும் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. இது கண்ணு போட்டு மாட்டா கண்ணு போடாத மாட்டா? ஆனால் இந்த கொம்பு மாடு வந்து சென மாடு, இந்த மொட்டை மாடு வந்து கண்ணு போட்டுருக்கணும். கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. சென மாடு கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு 3-4 நாள் ஆயிருங்கண்ணா. ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எல்லாம் 20 லிட்டருக்கு. 2 மாடுமே ஒரு மாடு 20 லிட்டர் குறையாது வருங்க. ஒரு மாடு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து 40 லிட்டர் கேரண்டியே வருங்கண்ணா. கேரண்டி இது 100% வருங்கண்ணா. நீங்கள் வந்து 100% சொல்லவே தேவைண்ணா. ஏன்னா உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து பதிச்சு வச்சுருக்கீங்க சிந்தாமணி சந்தையில். சிந்தாமணி சந்தை மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற எல்லா சந்தையிலும் உங்கள் பேர் வந்து பதிச்சு தான் இருக்குது. இல்லைண்ணா, நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த வாரம் சரியில்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துன்னு சொல்லிடுவோம். அதனால் நாங்கள் வர பார்ட்டிக்கு நாங்கள் அப்போவே எடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம். மெயின் அதுதான். நம்ம நேம் இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நாங்கள் வர பார்ட்டிக்கு அப்போவே எடுத்து கொடுக்க மாட்டோம். வந்து பார்ப்பாங்க, மாடு நல்ல மாடாக இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம்.